ஹாய் மக்களே, 20 நிமிஷத்தில் களியும் நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க விடுங்க. ஒரு கப் ராகி மாவு வேறொரு பாத்திரத்தில் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் கொதிக்கிற தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கரைச்ச மாவையும் உள்ளே சேர்த்திக்கலாம். கை எடுக்காமல் இந்த மாவை கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே வாங்க. நல்லா கெட்டிப்பதம் ஆனதுக்கப்புறமா பாத்திரத்தை உள்பக்கம் சுற்றி நல்லா தொடச்சிட்டு மேலாப்பில் நீவி விட்டுட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. நீங்கள் வெயிட்டு போட வேண்டாம். 20 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா களி ரெடியாக இருக்கும். கரண்டியில் எல்லா மாவையும் நல்லா ஒரு தடவை கிளறிட்டு அதுக்கப்புறமா கையில் நல்லெண்ணெய் தொடவிட்டு உருண்டை பிடிங்க. இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தொடவிட்டு கொஞ்சமாக மாவு வச்சு இப்படி சுற்றுனீங்கன்னா சூப்பரான களி உருண்டை ரெடி ஆயிரும். சட்னி வெரைட்டி பார்த்திங்கன்னா 15 சட்னி வெரைட்டிக்கு மேலே நம்மளோட லாங் வீடியோவில் போட்டிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி நிலக்கடலை சட்னி வச்சு களி உருண்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.